உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். தேன், ஹனி என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய ஒன்று மிகுந்த இனிப்பானது. இந்த தேனை குழந்தைகளுக்கு நாவிலே தடவி வருகின்ற பொழுது அவர்களுக்கு வெகு சீக்கிரத்திலே பேச்சு தெளிவாக வரும் என்று சொல்லுவார்கள். இந்த தேன் ஒரு ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிமைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே புண்களை ஆற்றக்கூடிய ஒன்றாகவும் விளங்குகிறது. இந்த தேனை 10 ml அளவுக்கு எடுத்து சுடுநீரிலே விட்டு கலந்து பருகுகின்ற நிலையிலே அந்த சுடுநீரை நாம் குடிக்கின்ற போது தலைவலி, திடீரென்று வந்த தலைவலி, இந்த தலைவலிக்கு பல்வேறு காரணங்களை நாம் சொல்லலாம். எந்த காரணம் பற்றி இந்த தலைவலி வந்தாலும் இந்த தேன் கலந்த சுடுநீர் பருகுவதனாலே உடனடியாக அது தலைவலியை தணிக்கக்கூடியதாக விளங்கும். அதனோடு ஒரு ரெஃப்ரெஷர் என்கின்ற வகையிலே புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு பானமாக இந்த தேனும் சுடுநீரும் விளங்கும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, இந்த பெப்பர் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது மிளகு. இந்த மிளகு அடுக்கலையிலே, அஞ்சரை பெட்டியிலே அவசியமாக இருக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. 5-6 மிளகு எடுத்து அதை பொடித்து சுடுநீரிலே இட்டு சிறிது உப்பு சுவைக்காக கலந்து ஒரு நாளைக்கு 2 முறை அந்தி சந்தி என்று 2 வேளை பருகி வருகின்ற பொழுது இந்த ஃபுட் பாய்சன் என்று சொல்லக்கூடிய உண்ட உணவு செரியாமை அல்லது குமட்டல், வாந்தி போன்ற நிலைமை, வயிற்றுப்போக்கு இவற்றையெல்லாம் போக்கக்கூடியதாக விளங்குகிறது. ஒரு டைஜஸ்டிவ் என்கின்ற வகையிலே செரிமான சீர்கேட்டை போக்கக்கூடியதாகவும், வயிற்று உப்புசம், வயிற்று வலி இவற்றை போக்கக்கூடியதாகவும், GRD என்று சொல்லக்கூடிய உணவு மேலெழுந்து வருகின்ற நிலையை போக்கக்கூடியதாகவும் இந்த மிளகு, உப்பு, சுடுநீர் விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, டெர்மினேலியா செபுலா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கடுக்காய். ஹரிதகி என்று வடமொழி பெயரை பெற்றிருக்கிறது. இந்த கடுக்காய் பற்றி சொல்லுகின்ற பொழுது நம் முன்னோர்கள் தாயினும் சிறந்த ஒன்று என்று சொல்லியிருக்கிறார்கள். தாய் எப்படி ஒரு குழந்தையை பராமரிப்பாளோ அதுபோல இந்த கடுக்காய் தாயை போல உடலை பராமரிக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. பல்வேறு நோய்களை, உடலுக்கு வருகின்ற பல்வேறு எண்ணற்ற நோய்களை போக்கக்கூடிய ஒன்றாக இந்த கடுக்காய் விளங்குவதனாலே அப்படி ஒரு பெயரை இதற்கு தந்திருக்கிறார்கள். இது ஒரு அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வற்றச் செய்யும் தன்மையுடையதாக விளங்குகிறது. ஒழுக்குகள் குருதி ஒழுக்காக இருந்தாலும் சரி, வயிற்றுப்போக்கு என்கின்ற பேதி, சீத பேதி, நிணநீர் பேதி என்று சொல்லுகின்ற வயிற்றுப்போக்காக இருந்தாலும் சரி, ஹெமரேஜியா என்று சொல்லக்கூடிய குருதி கசிவாக இருந்தாலும் சரி, லுகேரியா, குனேரியா என்று சொல்லக்கூடிய ஒழுக்குகளாக இருந்தாலும் சரி, இது நீரிழிவு என்று சொல்லக்கூடிய சர்க்கரையினாலே வரக்கூடிய வெகுமூத்திரம், அதிக மூத்திரம் ஆக இருந்தாலும் அவற்றை தணிக்கின்ற ஒன்றாக இது விளங்குகிறது. வற்றச் செய்யும் தன்மையுடையது. அதோடு கூட
ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று இது புண்களை ஆற்றுகின்ற வல்லமை உடையதாக திகழ்கிறது. புண்களை வந்தவிடம் தெரியாமல் ஆற்றுகின்ற ஒன்றாக விளங்குகிறது. இந்த கடுக்காயை நாம் மருந்தாக பயன்படுத்துவதை விட்டு ஒரு கற்பமாக பயன்படுத்தலாம் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். கடுக்காயை கற்ப முறைப்படி, முன்னோர்கள் சொன்ன முறைப்படி அதை நாம் உண்டு வருவதனாலே இது ஆன்டி ஏஜிங் என்கின்ற வகையிலே வயது முதிர்வை தடுத்து இளமையை தக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக இந்த கடுக்காய் விளங்குகிறது என்பதை மறுத்தலாகாது. அன்பான நேயர்களே, இந்த கடுக்காய் எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு கடுக்காயை பயன்படுத்தி உள் உறுப்புகளில் ஏற்படக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய மருந்து, நாவில் ஏற்படக்கூடிய புண்கள், வாய்ப்புண் இவற்றை சரி செய்யக்கூடிய மருந்து, அதே போல் அக்கி புண்களை சரி செய்யக்கூடிய மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கடுக்காய் பொடி, காவிக்கல் சூரணம், வெண்ணெய். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வெண்ணெய் எடுத்துக்கலாம். இந்த வெண்ணெயோடு நம்ம கடுக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுக்காய் பொடி, அதோட காவிக்கல் சூர்ணம். காவிக்கல் சூர்ணம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இவை இரண்டையும் சேர்த்து சிறு தீயில வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இது கருகாமல் கம்மியான தீயில வச்சு மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இது போன்று நல்லா வெண்ணெய் மெல்ட் ஆனதும் நம்ம கடுக்காயும் இந்த காவிக்கல் சூர்ணமும் சேர்த்து கொஞ்ச நேரம் சிறு தீயில வச்சு சூடு பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த மருந்து தயாராகிடும். இதை நம்ம எடுத்து வச்சுட்டு இது ஒரு பாட்டிலில் நம்ம அடைச்சி வச்சுக்கிட்டு வாய்ப்புண்ணுக்கு, நமக்கு உதடுகளில் ஏற்படக்கூடிய வெடிப்பில் இருந்து நாவில் உண்டாகக்கூடிய புண்கள், குழிப்புண்கள், வாயில் உண்டாகக்கூடிய, தாடையில் உண்டாகக்கூடிய புண்கள், இதுக்கெல்லாம் நம்ம இதை மருந்தாக பயன்படுத்தலாம். அதே போல் அக்கி கொப்புளங்கள் ஏற்படும் பொழுது அந்த அக்கி கொப்புளங்களால் நரம்புகளில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான வலியும், அந்த கொப்புளங்கள் அதிலிருந்து வரக்கூடிய கசிவுகள் பக்கத்தில் பட்டு அதிலிருந்து புதிய கொப்புளங்கள் வராமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அக்கி கொப்புளங்களுக்கு மேலேயும் நம்ம இதை அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது அதனால் ஏற்படக்கூடிய வலி கண்ட்ரோல் ஆகும். இந்த கடுக்காய் பொடியை நம்ம மூலத்துக்கான மருந்தை பயன்படுத்தலாம். கடுக்காய் பொடி கஷாயத்தை கொண்டு ஆசன வாயை ரெகுலராக வாஷ் பண்ணிட்டு வரும் பொழுது அங்கே ஏற்படக்கூடிய தொற்றுகளை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும், புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும், மூலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் கடுக்காய் செயல்படும். அதே போல் கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் சேர்ந்த திரிபலா சூர்ணத்தை தினமும் நம்ம இரவில் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது ஒரு தேக்கரண்டி அளவு அதை கஷாயமாக தயார் பண்ணி நம்ம குடிச்சிட்டு வரும் பொழுது ஜீரண மண்டலத்தில் உள்ள கோளாறுகள் அத்தனையும் சரி செய்யக்கூடிய மருந்தாக கடுக்காய் செயல்படும். அதே போல் உடலில் உள்ள கழிவுகளை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும், நோய் உண்டாக்கும் கிருமிகளை தடுக்கக்கூடிய மருந்தாகவும் கடுக்காய் செயல்படும். கடுக்காய், காவிக்கல் சூர்ணம் மற்றும் வெண்ணெய் சேர்ந்த இந்த மருந்தை மேல் பூச்சா தடவிட்டு வரும் பொழுது நமக்கு உதடுகள் மற்றும் வாயில் ஏற்படக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும், அதே போல அக்கி புண்களை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, கடுக்காயை பற்றி அகத்தியர் ஒரு பாடலிலே சொல்லுகின்றார். அவையன் என்னும் கடுக்காய் அங்க நோயெல்லாம் அவையனிட்டு ஓட அடிக்கும் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கின்றார். அவையன், கடுக்காய்க்கு அவையன் என்று ஒரு பெயரை சொல்லியிருக்கிறார்கள். இந்த அவையன் என்ற கடுக்காய் அங்க நோயெல்லாம், அவர் இந்த நோய் அந்த நோய் என்று குறிப்பிட்டு சொல்லவில்லை, இந்த உடலுக்கு வருகின்ற நோயெல்லாம் என்று சொல்லுகின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்திய மருத்துவத்திலே நோய்களுடைய எண்ணிக்கை 4448 நோய்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி அகத்தியர் சொல்லுவதை பார்த்தால் அத்துணை நோய்களுக்கும் இந்த அவையன் கடுக்காய் ஒரு அற்புதமான மருந்தாகும் என்று பொருளாகிறது. அங்க நோயெல்லாம் அடிக்கும் என்று சொல்லியிருக்கின்றார். அதோடு கூட இந்த கடுக்காய் ஆயுளை வளர்க்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இது துவர்ப்பு சுவையுடைய அஸ்ட்ரிஜென்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே இருப்பதனாலே உடலிலே ஏற்படுகின்ற எந்த ஒழுக்காக இருந்தாலும் அந்த ஒழுக்கை
நிறுத்தக்கூடிய ஒன்றாக குருதி ஒழுக்கு, வெள்ளைப்போக்கு, அதிக சிறுநீர் போக்கு இவற்றையெல்லாம் போக்கக்கூடியதாக விளங்குகிறது. பேதியை நிறுத்தக்கூடியதாக திகழ்கிறது. உள்ளே இருக்கின்ற அத்துணை புண்களையும் ஆற்றுகின்ற வல்லமை உடையதாக இது விளங்குகிறது. ஞாபக சக்தியை அதிகப்படுத்துகிறது. உடலுக்கு பொன்மேனியை தரக்கூடியதாக திகழ்கிறது. மலச்சிக்கலை போக்கச் செய்கிற ஒன்றாக இது திகழ்கிறது. இந்த கடுக்காய் சூர்ணத்தோடு நாம் இங்கே காசு கட்டி சூர்ணம் என்று நாட்டு மருந்து கடைகளிலே விற்கக்கூடிய ஒன்று. பல்வேறு துவர்ப்பு சுவையுடைய பொருட்களை கரைத்து அதனுடைய நீரை தெளிவித்து இப்படி கட்டிகளாக செய்து விற்கக்கூடிய ஒன்று, மிகுந்த துவர்ப்புடைய ஒன்று. இதனோடு நாம் வெண்ணெய் சேர்த்து இங்கே ஒரு மை போல விழுதாக வைத்திருக்கின்றோம். இந்த கடுக்காய், வெண்ணெய், காசுக்கட்டி இந்த மூன்றும் சேர்ந்த விழுதை புறமருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது கொப்புளங்கள், எக்ஸிமா என்று சொல்லக்கூடிய, வீப்பிங் எக்ஸிமா என்று சொல்லக்கூடிய நீர் கசிவோடு கூடிய கொப்புளங்கள், அரிப்பு, தடிப்பு இவற்றை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. தேமலை தவிர்க்கக்கூடிய ஒன்றாக, போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அக்கி என்று சொல்லக்கூடிய, ஹெர்பீஸ் என்று சொல்லக்கூடிய கொப்புளங்கள், கொத்து கொத்தாக, திட்டு திட்டாக வலியையும் எரிச்சலையும் காய்ச்சலையும் தரக்கூடிய அக்கி புண்களுடைய கொப்புளங்களை போக்கக்கூடிய ஒன்றாகவும் இது புறமருந்தாக பயன் தருகிறது. அன்பான நேயர்களே, இந்த கடுக்காய் என்பது புறமருந்தாகவும் உள்மருந்தாகவும் விளங்கி ஒரு தாயை போல நமக்கு தயை புரிந்து நோய்களை போக்குகின்ற ஒன்றாகிறது என்ற நிலையை நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.